சேசம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அநேக நேரத்தில் இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அதனுடைய உள்ளான ஒரு கருத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் இயேசு தம்மை குறித்து அநேக காரியங்களை அவர் வேத புஸ்தகத்திலே சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை தியானிப்பதற்கு ஒரு சின்ன அறிவிப்பு விட்டுட்டு, இன்னைக்கு 31ஆம் தேதி இரவு நைட்டு பிரேயர், இரவு ஜெபம் உண்டு. அல்லேலூயா. 10 மணிக்கு உண்டு. நமக்கு சரியா ஒரு 12:30 முடிச்சிருவோம். எல்லாரும் அந்த ஜெபத்துக்கு நீங்க கலந்து கொள்ளுங்க. டீ போர்க்கு யாராவது இருக்கீங்கன்னு சொன்னா அது அறிவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் ஸ்தோத்திரம் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறி வருகிற போது அவர் எப்படிப்பட்டவர் வருகிறார் சொன்னால், நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாக வருகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால கூட நாம் தியானிக்க போகிற வார்த்தை இயேசு கிறிஸ்துடைய தாழ்மை என்பது என்கிற வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். தாழ்மைன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? தாழ்மை என்பதை நம் யாரிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும்? தாழ்மை நமக்கு அவசியம் தானா என்பதை நம்ம இந்த நாளில பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், வேதத்தில் பார்க்கிற போது யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்திலே 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரு? கிருபை அளிக்கிறார். அப்ப தாழ்மை நமக்கு ரொம்ப அவசியப்படுகிறது. தாழ்மை தான் நம்முடைய மேன்மைக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தாழ்மையை ஆண்டவர் தம்முடைய வாழ்வில் இருந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இன்றைக்கு தாழ்மையை பார்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எந்த விஷயத்திலையும் நம்ம தாழ்ந்து போவது ரொம்ப கடினமான காரியமா நினைக்கிறோம். நம்ம தாழ்ந்து போகிறது பெரிய விஷயம் இல்லை. தாழ்ந்தாச்சுன்னு எல்லாரும் முதுகுல ஏறி பயணம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா நம்மளை தாழ்த்த மாட்டோம். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையே சோதர தாழ்மை இல்லாத ஒரு அனுபவம். அல்லேலூயா. சோதரா கர்த்தருடைய நாமம் எப்படிதாங்க
யார் தாழ்மையோடு இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவிடத்திலே தாழ்மை காணப்பட்டது. அந்த தாழ்மையை நாம் எப்படி பார்ப்போம் சொன்னா அதற்காக சில வசனங்களை நாம் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தர் யாவருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்தின் மேலான நாமத்தை அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு எப்படி மனத்தாழ்மையா இருக்கிறார்? அவருடைய சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அப்படி கிறிஸ்தவத்தினுடைய முக்கிய காரியமே தாழ்மைதான். தாழ்மையினால தான் அவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி அவர் தம்மை தாழ்த்தினார்? 4 காரியங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பா 4 காரியங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் தாழ்மை எப்படிப்பட்டது? முதலாவது பார்க்கும்போது 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை போதும். அல்லேலூயா. இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. ஸ்தோத்திரம். கிறிஸ்து அவரவள் அளவில் எல்லாவற்றிலும் தேவனை போல் இருந்தார். அவர் தேவனுக்கு நிகரானவராய் இருந்தார். ஆனால் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையில் கிடைத்த அரிய பொருளாக அவர் நினைத்ததில்லை. தேவனோடு இருந்த தனது இடத்தை அவர் விட்டு கொடுத்து தேவனுக்கு ஊழியர் வடிவை எடுத்தார். அதாவது ஊழியர் செய்ய வேலைக்காரனுடைய வடிவை அவர் எடுத்தார். மனிதனாக பிறந்து அடிமையை போல அவர் வாழ்ந்தார். ஒருக்க கூட வாசிங்க. கிறிஸ்து அவரவள் அளவில் எல்லாவற்றிலும் தேவனை போல் இருந்தார். அவர் தேவனுக்கு நிகரானவராய் இருந்தார். ஆனால் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையில் கிடைத்த அரிய பொருளாக அவர் நினைத்ததில்லை. தேவனோடு இருந்த தனது இடத்தை அவர் விட்டு கொடுத்து தேவனுக்கு ஊழியர் வடிவை பெற்றார். மனிதனாக பிறந்து அடிமையை போல அவர் வாழ்ந்தார். பாருங்க, அப்போ தேவன் இருக்கிறார், பிதாவாகி தேவன் இருக்கிறார். அவருக்கு சமமான ஒரு தன்மை இயேசுவுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 1வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ தேவனாக இருந்த அந்த வார்த்தை அது ஏற்ற காலத்தில் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக நம்மத்திலே அவர் வாசம் பண்ணினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தவர், உன்னதத்திலே இருந்தவர், தேவனுடைய சிருஷ்டிகளுக்கெல்லாம் ஆதியும் ஆமேனுமாக இருந்தவர் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் சிந்தனையில அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. சிந்தையில ஒரு தாழ்மை, ஒரு உயர்ந்த ஸ்தானம் தனக்கு இருக்கிறது என்கிறது ஆண்டவர் எண்ணவே இல்லை. நமக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? மனிதர்களை பாருங்க, ஒரு உயர்ந்த ஸ்தானம் தனக்கு கிடைத்துன்னு சொன்னால் அதை வைத்து பெருமை பாராட்டி கொண்டே இருக்கிற மேட்டிமை சிந்தனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அந்த மேட்டிமை சிந்தை அவருக்குள்ள இல்லை. அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே போல இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 14:13. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் நட்சத்திரத்தை, என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். லூசிபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லூசிபர் என்ன பண்ணான்னு சொன்னா, லூசிபர் என்றும் பழைய பாம்பு என்றும் வலு சர்ப்பம் என்றும் பெயர்பட்ட சாத்தான் அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, அவன் சொல்லுகிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன். முந்தின வசனம் இருக்குது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தென் நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்தில் வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அல்லேலூயா. கவனிங்க, இந்த லூசிபர் என்பவன் ஒரு தூதன். ஆண்டவராய் இயேசு அவர் தூதன் அல்ல, அவர் தேவன். அல்லேலூயா. அவர் தேவகுமாரன். ஸ்தோத்திரம். இந்த தூதனாய் இருக்கிறவன் அவன் தன்னை உயர்த்துகிறான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு ஆண்டவர் மகிமை கொடுத்திருந்தார். அவனுக்கு அநேக ஸ்தோத்திரம் நல்ல ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் பரலோகத்தில் கொடுத்திருந்தார். எல்லா தூதர்களுக்கு மேலான ஒரு பிரதான தூதனாக அவன் காணப்பட்டான். அவனுக்கு இருந்த அழகுக்கு அளவில்லை, ஞானத்துக்கு குறைவில்லை. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா. ஏன் இயேசு தம்மை தாழ்த்த வேண்டும்? பாருங்க, இவன் என்ன பண்ணான்னு சொன்னா, இவனுடைய எண்ணத்துல நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தேவனுடைய மேகங்களுக்கு மேலாக போவேன், ஆராதனை கூட்டத்தினுடைய வலது புறத்தில் நான் வீற்றிருப்பேன் என்று சொல்லி உன்னதமானவருக்கு ஒப்பாக தம்மை எண்ணிக்கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார். அல்லேலூயா. இருதயத்திலே வந்த சிந்தனை, இருதயத்திலே வந்த மேட்டிமை பிசாசை கீழே தள்ளினது. ஸ்தோத்திரம். அந்த பிசாசு அதே மேட்டிமையினாலே மனிதர்களை விட தள்ளினான். கவனிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் எடுத்தாங்க, வாசிங்க பாப்போம். 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார்.
ஆலோசனம். அப்பொழுது சர்ப்பம் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். அல்லேலூயா. வலு சர்ப்பம் எப்படி வஞ்சிக்குது பாருங்க. இருதயத்துல ஒரு மேட்டிமையை கொண்டு வருகிறது, எண்ணத்துல ஒரு மேட்டிமை மனுஷனுக்குள்ள கொண்டு வருகிறது. பாருங்க என்ன கொண்டு வருகிறேன்னு சொன்னா, நீங்க சாகவே சாவதில்லை, என்னைக்குமே நீங்க சாக மாட்டீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க இதை புசிச்சீங்கன்னு சொன்னா, தேவன் விளக்கின இந்த கனியை நீங்க புசிச்சீங்கன்னு சொன்னா சாகவே சாக மாட்டீங்க. நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை மாதிரி மாறிடுவீங்க. அல்லேலூயா. இருதயத்துல ஒரு மேட்டிமை. இதை பார்த்தோன்னே ஏவாளுக்குள்ளால ஒரு எண்ணம் வந்தது, அப்ப நம்ம ஸ்தோத்திரம் தேவனை மாறிடலாம், கடவுளை மாறிடலாம் அப்படின்னு தான் நினைச்சு ஸ்தோத்திரம் புசித்தால், ஆதாமுக்கும் கொடுத்தால், கடைசியில ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு முழு உலகமும் அதனால் பாதிக்கப்பட்டது. அல்லேலூயா. இனி அடுத்தல புதிய பூமி வருகிற வரைக்கும் அந்த பாதிப்பு தான். அப்ப மனிதனை மேட்டிமையினால், மேட்டிமையினால் பிசாசு வஞ்சிக்கிறான். யாருக்குள்ள பெருமை இருக்குதோ, அந்த பெருமை யாருக்குள்ள இருக்குதோ அவன் பிசாசினால் வஞ்சிக்கப்படுகிறவனாக மாறுகிறான். சிலர் பார்த்தீங்கன்னா சோதர சிந்தனையில பயங்கரமான பெருமை, சிந்தனையில பயங்கரமான ஒரு மேட்டிமை இருக்கிறது. பாருங்க ஒண்ணுமே இல்லை. சிலரை பார்த்தீங்கன்னா உள்ளால வெத்தாட்டு இருப்பாங்க, காற்றெல்லாம் கெத்து காட்டிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. காட்டுறது என்னது? கெத்து. ஆனா உள்ளால வெறும் வெத்து, ஒண்ணுமே இருக்காது. ஆனா இயேசு அவர் உன்னதமான தேவனுக்கு ஒப்பா இருந்தவரா இருந்தாலும் அவர் அது எல்லாவற்றையும் ஒண்ணு எண்ணவே இல்லை. சோதரம். அல்லேலூயா. அந்த எண்ணத்துல வருகிற அந்த பெருமையை ஆண்டவர் கீழ்ப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அவர் தம்மை தாழ்த்தினார் சொன்னா அவர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். ஆனாலும் அந்த எண்ணம் அவருக்குள்ள இல்லை. ஸ்தோத்திரம். பார்வோன் என்கிற மன்னன் இருந்தான், அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராகம் 10வது அதிகாரம் 3வது வசனம். அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் எந்த மட்டும் நீ மனதில்லாமல் இருப்பாய், சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. அல்லேலூயா. கவனிங்க, பார்வோன் என்பது ஒரு நபருடைய பெயர் கிடையாது, அது ஸ்தோத்திரம் பதவி. எகிப்து தேசத்தில் உள்ள பார்வோன் என்பது அந்த அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவனுடைய அந்த பொறுப்பு பதவி, அதான் பேர். அல்லேலூயா. அவனோட பெயர் வந்து வேற. அன்றைக்கு மோசேயோட நாட்களில் இருந்த பார்வோனுடைய பெயர் வந்து ராம்சேஸ். என்ன பேரு? ராம்சேஸ். இவன் தான் பார்வோனாக அன்னைக்கு காணப்பட்டான். பார்வோன் என்பவன் கடவுளை போன்றவன் சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. ஆமா. இந்த பார்வோனை எல்லாரும் கடவுளாக வைத்திருந்தார்கள். எகிப்து தேசத்துக்கே பார்வோன் தான் கடவுள், எல்லாரும் அவரை வணங்கணும் அப்படின்னு கட்டளை எல்லாம் இருந்துச்சு. அப்போ மோசே மூலமாட்டு அநேக அற்புதங்கள் நடக்கிறது, அநேக வாதைகள் வருகிறது. அப்போ மோசே சொல்றாரு, எந்த மட்டும் உன்னை தாழ்த்த நீ மனதில்லாம இருப்ப. சோத்திரம். ஏன்னா பார்வோன் யாருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்த மாட்டான், எந்த ஒரு காரியத்திலும் அவன் தன்னை தாழ்த்த மாட்டான். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்த வேண்டிய கட்டாயம் அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்கள் தங்களை தாழ்த்த மனதில்லாமல் இருக்கிறார்கள், ஆனால் இயேசு தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம்.
அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு அல்லேலூயா. பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சார் அவனும் அவனுடைய குமாரனை குறித்து பார்க்கிறோம். அந்த நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், நான் உண்டு பண்ணின மகா பாபிலோன் சொன்னான். உடனே தூதன் வந்து ஒரு அடி கொடுத்து கீழே தள்ளி மிருகமா மாறிட்டான். அல்லேலூயா. ஆம், ஸ்தோத்திரம். ராஜாக்கள் தங்களை தாழ்த்த மாட்டேங்கிறான். அவனுடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்கிறவன் அவன் இதெல்லாம் பார்த்த பிற்பாடு தன்னை தாழ்த்தாம, ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை குடித்து வெறித்து, ஸ்தோத்திரம், குடித்து வெறித்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கல்லு மண்ணு மரமாகிய தேவர்களை புகழ்ந்து விட்டு இருக்கிறாங்க. அப்ப தன்னை தாழ்த்தல, தன்னுடைய ஸ்தானங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இயேசு தம்முடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்து அவர் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. இந்த சோதனை அவருக்கு வருகிறது பாருங்க. பிசாசு இயேசுவிடத்துல இருந்து சோதிக்க வருகிறான். என்ன சோதிக்க வருகிறான்? மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3 4 நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படிக்கு சொல்லும். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னா பாருங்க. பிசாசு ஏன் அப்படி சொல்லணும்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படிக்கு சொல்லும் சொன்னதுக்கு காரணம் என்ன? அவர் சொல்ல ஆகும். அல்லேலூயா. அவர் சொல்ல வானங்கள் உண்டானது. ஸ்தோத்திரம். அவர் சொல்ல பூமி உண்டானது. அல்லேலூயா. அவர் சொல்ல வானங்கள் உண்டானது, பூமி உண்டானது, சமுத்திரம் உண்டானது, எல்லாமே அவர் சொல்ல உண்டானது. அவர் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். அதனால தான் பிசாசு வந்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், இந்த கல்லுகள்லாம் அப்பங்களாகும்படிக்கு சொல்லுமே. அல்லேலூயா. அப்ப இயேசு தான் தேவனுக்கு சமமா இருப்பதை எண்ணாதபடினால அவன் சொன்னதை அவர் செய்யவில்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனிதர்கள் தங்களை தேவர்களாக காட்டுகிறார்கள். நான் தான் பெரிய ஆள், என்னை விட்ட வேற ஆளு கிடையாது, நான் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் படி அளக்கிறவன் என்று சொல்லி பல விதத்தில் தங்களை மேட்டிமையாக சொல்லுகிறார்கள். இன்னைக்கு மனிதர்கள் தங்களை கடவுளாக சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மேட்டிமை சிந்தனை யாருக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசு அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த பிற்பாடும் கூட, அவர் சர்வ உலகத்துக்கு தேவனாய் இருந்த போதும் கூட அவர் தம்மை, ஸ்தோத்திரம், அது எல்லாவற்றையும் எண்ணவில்லை. சிந்தனையில அவர் தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிந்தனையில தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் தம்மை தாழ்த்த தாழ்த்த, ஸ்தோத்திரம், வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவர் தான் சர்வ பூமிக்கும் நியாயத்திற்கு கொடுக்கிறவர். எல்லாவற்றையும் படைத்தவரும் அவர்தான், எல்லாவற்றையும், ஸ்தோத்திரம், நடத்துகிறவரும் அவர்தான். சர்வ பூமிக்கு நியாயத்திற்கு கொடுக்கிறவரும் ஆண்டவர் இயேசுதான். ஆனால் அவர் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. சீசர்கள் எல்லாரும் அந்த இயேசு கிறிஸ்துவை, ஸ்தோத்திரம், சூழ்ந்து நிற்கிற போது கெத்செமனே தோட்டத்தில் எல்லாரும் ஆண்டவரை பிடிக்க வருகிறார்கள். பிடிக்க வருகிற போது, ஸ்தோத்திரம், இயேசு அப்படி நிற்கிறார். அப்ப சீசர்கள்லாம், ஆண்டவரை பட்டயத்தால் வெட்டுவோமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப இயேசு சொன்னாரு, நான் வேண்டிக் கொண்டேன், 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை இறங்கிடுவாங்க, எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. நான் அப்படி சொன்ன, நான் கட்டளையிட்டேன்னு சொன்னா தூதர்கள் வந்து இறங்கிடுவாங்க. ஆனா அது ஆண்டவர் செய்யல. அவர் தேவன் என்கிறதை அவர் எண்ணவே இல்லை. அல்லேலூயா.
அவர் தம்மை தாழ்த்தினார். நமக்காக நம்மை மீட்க அவர் தேவன் என்கிற ஸ்தானத்தை விட்டு அவர் இறங்கி வருகிறார். எதற்காக தம்மை தாழ்த்த வேண்டும்? எதற்காக அவர் தேவன் என்கிற எண்ணத்தை விட வேண்டும்? அவர் மகிமை நிறைந்தவர் என்கிற எண்ணத்தை விட வேண்டும்? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் என்கிற அந்த ஸ்தானத்தை விட வேண்டும்? அவர் எதற்காக சொன்னார்? இந்த மனிதனுக்காக, அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய மனிதனுக்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. சிந்தனையில தாழ்வு, இருதயத்தில தாழ்வு. ஸ்தோத்திரம். பிசாசு அவன் தன்னுடைய மேட்டிமையினாலே அவன் விழுந்தான். விழுந்தது மட்டும் இல்ல, பூமி முழுவதும் கெடுத்தான். அவன் பூமி முழுவதும் கெடுத்தது மட்டுமல்ல, கவனிங்க. அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பூமியை மட்டும் கெடுத்தது மட்டும் இல்ல, தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனையும் கெடுத்து போட்டான். அதனால தான் மனிதனுக்குள்ளால பெருமை வந்து, சிந்தனையில பெருமை வந்து, அவன் நாளுக்கு நாள் பெருமையினாலே அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தாழ்மை நம்மை உயர்த்தும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லி இருக்கிறார். அவர் சிந்தனையில அவர் தாழ்மையுள்ளவராக இருந்தார். ஸ்தோத்திரம். இரண்டாவது பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல அவர் ஸ்தோத்திரம் தேவன் எண்ணப்படுவதை, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவருடைய எண்ணத்துல தாழ்மை, சிந்தனையில தாழ்மை. இரண்டாவது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்த்துகிறார். அல்லேலூயா. வெறுமையாக்குறார். ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். வெறுமையாக்குறான்னு சொன்னா சிலுவை வரைக்கும் வெறுமையாக்குறான். வஸ்திரத்தை கூட நினைச்சிட்டார், விட்டு கொடுத்துட்டார். வெறுமையாக்குறான். எல்லாவற்றையும் வெறுமையாக்குறான். மகிமையை வெறுமையாக்குறான். அவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறது, அது எல்லாவற்றையும் வெறுமையாக்குறார். எல்லாவற்றையும் கலக்கி வைக்கிறார். அல்லேலூயா. இயேசு அந்த சீசர்களோடு பந்தி இருக்கிற போது வேதம் சொல்லி, அவர் எழுந்து தன்னுடைய வஸ்திரத்தை கலற்றி ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சீலையை எடுத்து அவர் கட்டிக்கொண்டு ஸ்தோத்திரம் சீசருடைய கால்களை துடைக்கிறார். கால்களை கழுவுறாரு, அதனால் துடைக்கிறார். தம்மை வெறுமையாக்குறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு சமூகத்தில் வருகிற போது யாரும் ஸ்தோத்திரம் தங்களை மேட்டிமையை நினைக்க கூடாது. நம்மை நாமே ஸ்தோத்திரம் வெறுமையாக்குற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இயேசு தம்மை வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. வெறுமை என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? என்னிடத்துல ஒன்றுமில்லை என்பதுதான் அர்த்தம். ஒண்ணுமே கிடையாது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது வசனம். தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும். அல்லேலூயா. வெறுமை என்று சொன்னால் தரித்திரமடைய செய்கிறது. அப்போ இயேசு இந்த உலகத்துல வந்த போது அவர் வெறுமையாக்கப்பட்டவராக அல்லது வெறுமையானவராக தரித்திரமான ஒரு நிலைமையில அவர் வருகிறார். அவர் பிறக்கிற நேரத்துல கூட தரித்திரம். அவருக்கு சொந்தமான ஒரு இடம் இல்லை, ஆஸ்பத்திரி கிடையாது, மாட்டு தொழுவத்துல வெறுமையா பிறக்கிறார். ஸ்தோத்திரம். முன்னணியில கடத்தப்படுகிறார். முன்னணி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மாடுகளுக்கு, கழுதைகளுக்கு, ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வைப்பதற்காக, தண்ணீர் காட்டுவதற்காக, புல் போடுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தொட்டி, அதுல தான் அவர் கடத்தப்படுகிறார், வெறுமையாக்கப்படுகிறார். ஸ்தோத்திரம். அவர் ராஜாக்களுடைய, யூதருடைய ராஜா என்று சொல்லப்படுகிற அவர்
அரண்மனையில பிறந்திருக்கணும், ஆனா வெறுமையான ஒன்றுமில்லாத ஒரு தரித்திர குடும்பத்துல பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இயேசு பிறந்த போது அவரை தேவாலயத்துக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுகிற போது அங்கே காட்டு புறாவை கொண்டு வந்து அவருக்காக பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆட்டுக்கடாவை கொண்டு வருவார்கள், ஆனால் தரித்திரர்கள் காட்டுப்புறாவை கொண்டு வருவார்கள், புறா குஞ்சுகளை கொண்டு வருவார்கள். அவ்வளவு ஒரு ஏழ்மை, அவ்வளவு பெருமை. அல்லேலூயா. அவர் பேர் ஸ்தோத்திரம். அவரை அற்பமா பேசுறாங்க, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி அற்பமா பேசுகிறாங்க. ஸ்தோத்திரம். அவருக்கு தாகம் எடுத்தது, அவருக்கு பசி இருந்தது, அவருக்கு தங்குவதற்கு இடம் இல்லை. ஒருத்தர் வந்து கேட்கிறான், ஆண்டவரே நீர் எங்க போனாலும் நான் உங்க கூட வருவேன், ஆண்டவரே உங்க கூட வந்து தங்குவேன் அப்படின்னு. இயேசு என்ன பதில் சொன்னார்? வாசிங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. அப்ப ஆண்டவர் தங்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை பூமியில. நரிகளுக்கு கூட குழிகள் இருக்குதுப்பா, பறவைகளுக்கு கூட கூட இருக்குது, ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னவர் சிலுவையிலே தான் தலையை சாய்த்து ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தம்மை வெறுமையாக்குறார், ஒண்ணுமே கிடையாது. சோத்திரம். அப்ப தாழ்த்துகிறதுன்னு சொன்னா சிந்தனையில வருகிற தாழ்மை. ரெண்டாவது வெறுமையாக்குறேன், நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமே கிடையாது. சோத்திரம். இயேசு அவர் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் வெறுமையாக்குறதுனால என்ன நடந்தது தெரியுமா? அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நான் எதையுமே சுயமா செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னா இயேசுவை தாயார் சொல்றாங்க, அவங்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொல்லி. அப்ப இயேசு சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையை எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. என் வேலை இன்னும் வரலன்னு சொன்னால் இப்ப நான் வெறுமையா இருக்கிறேன், சாதாரண மனிதனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதன் எப்படி பலவீனமான ஒரு மனிதனாக இருக்கிறானோ, சொந்த இயற்கைக்கு மேற்பட்ட எந்த காரியத்தையும் செய்ய முடியாதவனாக இருக்கிறானோ, அதே போல இயேசுவும் தம்மை வெறுமையாக்கிறான். அல்லேலூயா. சாதாரண மனிதனாக வெறுமையாக்கிறான், ஏழை மனிதனாக தம்மை வெறுமையாக்கிறான். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற போது குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு ஏன் அப்படி தரித்திர கோலத்துல வரணும், வெறுமையான நிலைமையில வரணும்னு சொன்னா, தரித்திரனுக்கு சுவிசேஷம் சொல்லணும். தரித்திரமா இருக்கிறவர்கள், கஷ்டப்படுறவங்க, வேதனைப்படுகிறவங்க, ஒன்றுமில்லாமல் ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறவங்க, தங்களுடைய மகிமையை இழந்து இருக்கிறவர்கள். அல்லேலூயா. தேவன் கொடுத்த மகிமை இழந்திருக்கிற, தேவ மகிமையை இழந்திருக்கிற இந்த மனிதனுக்காக இயேசு தம்முடைய மகிமையை அவர் வெறுமையாக்கிட்டு தரித்திரமாக அவர் மத்தியில் வருகிறார். ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில இயேசு அப்படித்தான் வந்தார். அல்லேலூயா. அவர் மனிதனாக வந்தார். அவர் மனிதனாக வந்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். நீ தரித்திரமா இராது. ஸ்தோத்திரம். தேவனுக்குள்ளால நீ ஐஸ்வர்யமா மாறணும். தேவனுக்குள்ளால நீ விடையேற பெற்ற ஒரு நபராக மாறணும்.
ஸ்தோத்திரம். தேவனுடைய சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமா மாறணும். தரித்திரம் எதனால் வருகிறது? சாபத்தினால் வருகிறது. அல்லேலூயா. பாவத்தினால் வருகிறது. அந்த பாவத்தினாலும் சாபத்தினால் வந்த அந்த தரித்திரம் உள்ள அந்த மனிதர்களை ஆண்டவர் தம்முடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அல்லேலூயா. உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இந்த உலகத்துல வருகிற போது அவர் தேவன் என்கிறதே மறந்துட்டார். எண்ணமே இல்லை. அல்லேலூயா. சிந்தனையில தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, அவர் தம்மை வெறுமையாக்குகிறார். நம்மை போல சாதாரண மனிதனாக தம்மை வெறுமையாக்குகிறார். ஸ்தோத்திரம். எவ்வளவு அன்புள்ள தேவன். வேதம் சொல்லி இருக்கிறது ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரத்திலே 7வது வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார். அப்போ ஸ்தோத்திரம். நல்லவனுக்காக கூட ஒருத்தர் மரிக்க மாட்டான். ஆனா நம்ம பாவிகளா இருக்கிறோம். நமக்காக அவர் மரிப்பதற்காக தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வேதவசத்துல பார்க்கும்போது ஒரு பரிசேயன் வந்து ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், ஸ்தோத்திரம், பொருளாசக்காரன், இந்த ஆயக்காரன், இவனை போலெல்லாம் நான் இல்லை ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். இன்னொரு மனிதன் சொல்லுகிறான், பாவியாகிய என்மேல் எப்படிரும் கிருபையா இருக்கும். ஏன் ஆண்டவர் இவனை விட்டுட்டார், அவனை அங்கீகரிச்சார்? சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கவனிங்க. இந்த ஆயக்காரன் அவன் தன்னை வெறுமையாக்குகிறான். அல்லேலூயா. அவனுக்கு இருந்த எந்த ஒரு நீதி அவன் எடுத்துக்கொண்டு காட்டல. ஆனா இந்த பரிசேயன் தன்னுடைய நீதி எல்லாத்தையும் பெருசா காட்டுறான். பாருங்க, ஏன் ஆண்டவர் இவனை விட்டுட்டார், அவனை அங்கீகரிச்சாருன்னா அவரே தம்மை வெறுமையாக்கி வந்து நிற்கிறாரு. இவன் என்ன தன்னை மேன்மை பாராட்டுகிறார்? அல்லேலூயா. இயேசுவே தம்மை வெறுமையாக்கிட்டார். இயேசுவே தம்மை வெறுமையாக்கி வந்து நிற்கிறார். அப்போ ஸ்தோத்திரம், எந்த மனுஷனும் அவருக்கு முன்ன மேட்டிமை பாராட்ட முடியாது. பெருமை பாராட்டுவான்னா அவனை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். இயேசு தம்மை வெறுமையாக்கி அவர் இந்த உலகத்துல வந்ததுனால யார நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையான்னு சொல்லி கேட்கிறாங்களோ அவங்களை ஆண்டவர் அங்கீகரித்து நீதிமான்களாக மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். ஸ்தோத்திரம். இயேசு ஹalleluya. 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 ஸ்தோத்திரம். இயேசு அவர் ஒரு அடிமையை போல, ஒரு வெறுமையான மனுஷனை போல அவர் யோவான் ஸ்நானன் என்கிற அவரால் படைக்கப்பட்ட மனிதனிடத்தில் வந்து ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இயேசு எந்த அளவுக்கு நம்ம வெறுமையாக்கி இருக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். ஒண்ணுமே கிடையாது, காலியான பாத்திரம் போல இயேசு வருகிறார். முதல்ல சிந்தனையில் அவர் தாழ்மை, இரண்டாவது அவர் தம்மை எல்லாவற்றிலும் வெறுமையாக்குகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஹalleluya. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. அவர் தரித்திரரா மாறிட்டார். சொல்றார், நமக்கு இந்த உலகத்துல சில கஷ்டங்கள் வரலாம், ஆனா அவர் நமக்காக தரித்திரரா மாறி இருக்கிறார்.
அதனால அதை நாம் நினைத்து தேவனை நாம் மையப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 11வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ. அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுல் சொல்கிறாரு, நீங்க உயர்த்தப்படணும். எப்படி உயர்த்தப்படணும்? நீங்க பாவத்திலிருந்து உயர்த்தப்படணும். நீங்க சாபத்திலிருந்து உயர்த்தப்படணும். நீங்க உங்களுடைய ஸ்தோத்திரம் கண்ணீரிலிருந்து உயர்த்தப்படணும். புலம்பலிலிருந்து உயர்த்தப்படணும். நீங்க உங்கள் துயரத்திலிருந்து உயர்த்தப்படணும். சகல விதமான பிசாசின் கட்டுகளிலிருந்து நீங்க விடுவிக்கப்பட்டு உயர்த்தப்படணும். உங்க பாடுகளிலிருந்து உயர்த்தப்படணும். அதுக்காக நான் என்னைத்தானே தாழ்த்தி உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம இயேசு என்ன செய்தாரோ அதே தான் பவுல் சொல்கிறார். நான் என்னை தாழ்த்துகிறேன். எத்தனை தடவை அடிக்கப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். எத்தனை தடவை சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். வஸ்திரங்களை இழந்திருக்கிறேன். எத்தனையோ கடல்ல வருகிற கஷ்டங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். கள்ள சகோதரர்களாக அந்த பாடுகளை அனுபவித்திருக்கிறேன். ஏன்? நான் துக்கப்பட்டு தான் இதெல்லாம் அனுபவித்தேன். நான் பவுல் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவருக்கு நிறைய மேன்மை இருந்தது. பாருங்க, பெரிய ஐஸ்வர்யம் இருந்தது, கல்வி இருந்தது, நல்ல செல்வாக்கு இருந்தது. அவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. நான் குப்பையாக எண்ணுகிறேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தை நான் எல்லாருக்கும் அறிவிக்கணும். உங்களை நான் எப்படியாவது ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வந்தோம். அதற்காக நான் என்னை வெறுமையாக்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் நாம் மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கும் நம்மை வெறுமையாக்கும். இயேசு அதை செய்தார். ஸ்தோத்திரம். நம்மை வெறுமையாக்கி ஒரு அடிமையின் ரூபமாக அவர் மாறுகிறார். அல்லேலூயா. அவர் அவ்வளவு தரித்திரராக மாறுகிறார். அவருக்கு நினைச்சா தண்ணி குடிக்க முடியும். சமாரியா ஸ்திரீட்ட வந்து கேட்கிறார், தாகத்துக்கு தான் சொல்லி கேட்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாகத்துக்கு தான் சொல்லி கேட்கிறார். வெறுமையாக மாற்றி தம்மை வெறுமையாக. அப்ப ஆண்டவருக்கு சமத்துல நம்மளை இன்னும் வெறுமையாக்கணும். அல்லேலூயா. ஏன் வெறுமையானார்னா, வெறுமையான மனிதனை அவர் வெறுமையாக வந்துதான் சந்திக்க வேண்டியிருந்தது. அவர் அதிகாரத்தோடு வந்திருந்தால், அவர் மகிமையோடு வந்திருந்தால், ஒருவரும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஒருவர் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. தேவன் சீனாய் மலையிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார். 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளையின் சத்தம் கேட்கப்படுகிறது. கவனிங்க. கேட்கப்படுகிற போது அங்க இருந்த ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறாங்க, மோசே நீர் எங்களோடு பேசும். தேவன் எங்களோடு பேச வேண்டாம். பேசுனா நாங்க என்ன செய்வோம்? செத்து போயிடுவோம். அல்லேலூயா. அவ்வளவு பயங்கரமான சத்தம். அந்த சத்தத்தை கொண்டு என்ன உங்களோடு பேசினால் நாங்க செத்துருவோம். ஆண்டவர் செத்துருவோம் மோசே. அதனால நீர் பேசும். மோசையோடு தேவன் பேசினார். மோசே தேவசமத்துல போய் பேசிவிட்டு கீழே வருகிற போது மோசையோட முகத்தை கூட பார்க்க முடியல. அவ்வளவு பிரகாசமா இருந்தது. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் மோசையை பார்க்கும்போது முதல்ல சொன்னாங்க, ஆண்டவர் எங்களோடு பேசுறாங்க, நீர் எங்களோடு பேசுன்ட்டு. இப்ப சொல்றாங்க, மோசே உங்களுடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியல, முக்காடு போட்டுக்கணும். ஸ்தோத்திரம். மோசையோட முகத்தை பார்க்க கூட முடியல, அவ்வளவு பிரகாசம். மோசையோட முகத்தையே பார்க்க முடியலன்னு சொன்னா, ஒரு பரிசுத்த தேவனுடைய கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை யார் பார்க்க முடியும்? அல்லேலூயா. இயேசு சாதாரண மனிதனாக தம்மை வெறுமையாக்கி கடந்து வந்தார். ஸ்தோத்திரம். இதை வைத்துக்கொண்டு அநேக ஸ்தோத்திரம் ஆன்மீகவாதிகள் பல காரியங்களை சொல்லுகிறார்கள். பெருமையாக்கணும் அப்படின்னு சொல்லி துறவிகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் துறந்து விடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அது அலங்கோலம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தகுதியான வஸ்திரம், தகுதியான அலங்காரம், தகுதியான காரியங்கள் நமக்கு தேவை. வேதம் நமக்கு சொல்லியிருக்கும்.
வெறுமை என்று சொன்னால் நமக்குள்ளால எந்த மேட்டிமையும் வரக்கூடாது. அல்லேலூயா. சொல்றான் இயேசு தம்மை வெறுமையாக்கினார், வெறுமையாக்கி தம்மை தாழ்த்தினார். மூன்றாவது பார்க்கும்போது ஸ்தோத்திரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. முதல்ல சொன்னாரு, தேவன் என்று எண்ணப்படுவதை, தேவனுக்கு சமமா இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக ஏதோ பெரிய சிலாக்கியம் கிடைச்சிட்டு அப்படின்னு எண்ணவே இல்லை. இரண்டாவது, அவர் வெறுமையாக்கினார். ஸ்தோத்திரம். ஒரு கப்புல தண்ணி இருக்குன்னு சொன்னா அந்த கப்புல உள்ள தண்ணி கீழே கவிழ்த்து பட உள்ள ஒண்ணுமே இருக்காது. இதே போலத்தான் இயேசு தம்மை வெறுமையாக்கினார். மூன்றாவது, இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடிமையின் ரூபம் என்ன? அடிமையின் ரூபம் என்று சொன்னா ஸ்தோத்திரம், அடிமைக்கு என்ன நடக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அல்லேலூயா. அடிமைனா இதான். அடிமையை அசட்டை பண்ணுவார்கள், அடிமையை புறக்கணிப்பார்கள். அடிமை ஸ்தோத்திரம் துக்கம் நிறைந்தவனாகத்தான் இருப்பான். அடிமை பாடு அனுபவித்தவனாக இருப்பான். அடிமையை எல்லாரும் அசட்டை பண்ணுகிற எண்ணவே மாட்டாங்க, யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு அப்படிப்பட்ட அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமைக்கு சுயாதீனம் கிடையாது. அடிமையை எல்லாரும் எப்படி நடத்துவார்கள், அதே போலத்தான் இயேசுவை நடத்துறாங்க. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எனக்கு அடிக்கடி உள்ளத்துல அப்படியே உரைச்சுக்கிட்டே இருக்கு. மனுஷ ரூபமா அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் சொன்னா எஜமானன் என்ன சொல்லுகிறானோ அந்த காரியத்துக்கு இயேசு அடிமையானார். அல்லேலூயா. சோதரம் பாருங்க, அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். லூக்கான சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்கிறான், நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சொல்றோம். இந்த அம்மா கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும், புருஷன் அறியனை சொல்லும் போது பரிசுத்தாவின் இடத்துல வரும்போது நீ என்ன செய்வாய்? பரிசுத்தாவின் நிழல் உண்மையில் வரும், அப்பொழுது நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய்ன்னு சொன்ன போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ அந்த மரியாள் சொல்கிற வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு நான் அடிமை அப்படின்னா நீர் என்ன வார்த்தை சொன்னாலும் அதுக்கு நான் அடிமை. ஸ்தோத்திரம். அந்த மரியாள் தன் அடிமையாக ஒப்பு கொடுக்கிறாள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு. அடிமையாக ஒப்பு கொடுத்தால் சொன்னால் சாதாரணமான விஷயம் இல்ல. நிந்தை வரும், அவமானம் வரும், பாடுகள் வரும், வேதனைகள் வரும், அநேகருடைய அவச்சொல் வரும். எது வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்னிடத்துல இருந்துச்சுனோ நிறைவேறும். அல்லேலூயா. இதான் நான் ஆண்டவருக்கு அடிமை. இன்னும் சில அர்த்தங்களை சொல்ல போனால், இயேசு மனிதனை ரட்சிப்பதற்கு அந்த ரட்சிப்பின் காரியங்களுக்கு இயேசு அடிமையாக காணப்படுகிறார். ஸ்தோத்திரம்.
பாருங்க, அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு அவர் அடிமையாக இருக்கிறார். கவனிங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு சிலுவைக்கு அவர் அடிமையாக மாறிவிட்டார். பாடுகளுக்கு அவர் அடிமையாக மாறிவிட்டார். சொல்ல போனா ஸ்தோத்திரம், பாவிகள் அவரை அடிமையா நடத்துவதற்கும் தம்மை ஒப்பு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. யாருக்காவது நம்மளை அடிமையா நடத்துறது பிடிக்குமா? ஒருத்தருக்கும் பிடிக்காது. கவனிங்க, அல்லேலூயா. வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட ஸ்தோத்திரம், பெற்றவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா கீழ்ப்படியா மனசு கிடையாது. நான் என்ன நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நான் உங்களுக்கு அடிமையா அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. ஆமா, பிள்ளைங்களை கேட்கறாங்க, நாங்க உங்களுக்கு அடிமையா அப்படின்னு கேட்கறாங்க. நாங்க உங்களுக்கு ஒண்ணு அடிமை கிடையாது, நீங்க எங்களை அடிமையை போல நடத்தக்கூடாது அப்படின்னா பெத்தவங்களை பிள்ளைகளை நினைச்சுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா இயேசு தம்மை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறார். அடிமையாகி மனுஷ சாயலாக ஒப்பு கொடுக்கிறார். அதான் தாழ்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 4வது அதிகாரம் 14-15. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனை இயேசு நமக்கு இருக்கிறபடியால் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியால் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவரா இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்படிதான். கவனிங்க, இயேசு நமக்காக எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்திருக்கிறாரு. அதுல இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இன்னும் நாம் நம்மை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கும். அல்லேலூயா. முதல்ல சிந்தனையில தாழ்மை, இரண்டாவது வெறுமையாக்குற அனுபவம், மூன்றாவது அடிமையாக ஒப்பு கொடுத்தார். இயேசு தம்மை அடிமையாக ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். நம்மை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். இந்த வசனத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். தேவ திட்டத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணும்னு சொன்னா அதுக்கு நம்ம அடிமையா ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, வேலை காரியத்துல இந்த பெரிய தொழில் அதிபர்களா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொழிலுக்கு அடிமையா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அந்த தொழிலுக்கு அடிமையா இருப்பாங்க. ஒரு நடிச்சு பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த நடிப்புக்கு அடிமையா இருக்கும். அல்லேலூயா. ஒரு பேட்டி கொடுக்கான், என்னன்னா நான் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த நடிக்கிற இடத்துல போய் அந்த ஜனங்களாட்டு செருப்பு போடாம நடந்து அந்த ஜனங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டு நடந்து அவங்க பாஷையை பேசி, எனக்கு தமிழ் பாஷையே தெரியாது, இந்த காட்டுவாசிகளுடைய பாஷை